நம்ம எப்படி தான் நல்லா வளர்த்தாலும் நாய் நம்மளையுமே, அதாவது வளர்க்குறவங்களையுமே கடிக்கும். அது ஏன்னு எனக்கே தெரியல. அது நம்ம சில நேரத்தில் நாய் நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்தோம்னா அது நம்மளை கடிக்க வருது. அதாவது வளர்த்தவங்களையே, வீட்டில் உள்ளவங்களையே. ரூமில் நம்ம தனியாக இருக்கோம்னு வச்சுங்க, அதாவது நாய் கூட தனியாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். நம்ம கீழே குனிஞ்சிட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்போம், இல்லை புக்கு பார்த்துட்ருப்போம், ஏதாவது துணி மடிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி டைமில் யாராவது நம்ம வீட்டில் உள்ளவங்களே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மேலே போய் ஏறுறது, அப்படியே கடிக்க போகிறது, குலைக்கிறது, இதெல்லாமே எங்கள் வீட்லேயுமே இருக்குது. 2 பேர்ட்டுமே இருக்குது. ஓரியோகிட்ட இருந்து கற்றுக்கிட்டான் இந்த கருப்பன். ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்ல பிள்ளையாக தான் இருந்தான். ஓரியாக்கிட்ட இருந்து அந்த விஷயம், அதாவது கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டான். குலைக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே. ஆனால் ஓரியோ இருக்கு பாரு, ரொம்ப கெட்ட பிள்ளை. என்னென்னா இந்த ஊசி போட்டுக்கிற வேலையே கிடையாது. மூச்சு திணறுது. டாக்டரை வர சொன்னமே 1000 ரூபாய் அநியாயமாக டாக்டருக்கு ஊசியே போடாமல் கொடுத்து அனுப்பியாச்சுங்க. 1000 ரூபாய் வீட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு போயிட்டார். ஊசியை உடம்புக்குள்ளேயே போடலை. ஏன்னா மாஸ்க் இல்லை, வாயை கட்ட சொன்னால் வாயை கட்டுனா ஓரியோ கட்ட விட மாட்டுது. பல்லால் இப்படி இப்படி பண்ணுது, கடிக்க வர்ற மாதிரி கத்துது. அப்போ எனக்கு பயமாக இருக்கும்ல. ஏன் பயமாக இருக்குன்னா, ஏற்கனவே அவள் கருதடை ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் ஆர்வக்கோளாறில் அவளை தூக்க, அவள் என் கையை கீறி விட்டுட்டு நான் கீழே போட்டுட்டு எவ்வளோ வேலை நடந்துச்சு. அப்படி இருக்கும் போது எனக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? நான் பயப்படுறேன். ஆனால் பாப்பா என்ன பண்ணிச்சுன்னா, வாயை பிடிச்சிக்கிச்சு, ஒரு நூல் போட்டு கட்டுது. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம். கடைசியாக பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆணுச்சு, 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் டாக்டர் நின்றுக்கிட்டே இருக்கார். கடைசியாக ஓரியோவுக்கு நாக்கெலாம் நீளமாக வர மாதிரி இருக்குது. ஓரியோவுக்கு ஒரு மாதிரி கத்துறது, அப்புறம் அந்த பெல்ட் போட்டிருப்போம்ல, அதை பிடிச்சி இழுத்து இழுத்து நாக்கு அப்படியே ரெட் கலர்ந்துச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அதனால் என்னென்னா, நாங்கள் வேண்டான்னு சொல்லி காசை கொடுத்து டாக்டரை அனுப்பிட்டோங்க. பார்க்கவே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், நல்லா எழுந்தி ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கலான்டின்னு வீட்டில் உள்ள பசங்கிட்ட சொன்னால் கேட்கவே இல்லை. டாக்டரை வர சொல்லுங்கள், பாருங்கள் அவளுக்கு மூச்சு திணறுதுன்னு சொல்லி அவ்வளோ அட்டகாசம் பண்ணி காசும் செலவானுச்சு. போட்ட மருந்து, அதாவது அந்த இன்ஜெக்ஷனில் ஏற்றி வச்சுருந்தார் பாருங்கள், அந்த மருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குங்க. நரம்பில் போடணும் ஒரு ஊசி, அப்புறம் காலில் போடணும் 2 ஊசின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன மனுஷாலாங்க நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கு? ஒரு மாஸ்க்கு போட்டு அது கட்டி போட்டு நம்ம போட்டோம்னா அது போட்டுக்கும். சும்மா எப்படி போடுவாங்க? அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த நாய் தான் இப்படி அட்டகாசம் பண்ணுது, நான் இத்தனை பேர் வீட்டுக்கு போய் ஊசி போட்டிருக்கேன், அதுங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு அவர் கோச்சிக்கிறாரு. இது அவர் சொல்கிறத என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா நாயுமே முறைச்சா முறைக்கும், எல்லா நாயுமே நம்ம கல்லெடுத்து அடித்தா அது ஓடியாந்து கடிக்க வரும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். சில இந்த காசு கொடுத்து வாங்குகிற நாய்ங்கள்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த தெரு இருக்கும்ல, ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரு நாய்களாக இருக்கிறவங்க இப்படி தான் இதோடைய குணாதிசயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினச்சி இந்த விடுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த பிளாக்கியை வச்சுட்டு ஓரியோ ஃபஸ்ட்டு ஒரு ஆசைக்கு எடுத்துட்டு வந்தேன். கடைசியாக அது குட்டி போட்டு ஒரு குட்டியை நம்மளே வச்சுக்க மனசு வந்துச்சு, அவனுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் அதையும் வச்சுட்டாச்சு. இப்படியெல்லாம் நம்ம மனசு கேட்காம இந்த நாய்க்குட்டிங்க கூடயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு மனசு எப்படி இருக்கும்? நான் என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட மெடிக்கலில் தாங்க மாத்திரை வாங்கி போடுவேன். இந்த டாக்டர் வீட்டுக்கு போகவே மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கண்ணு சரியாக அந்த சின்ன எழுத்து தெரிய மாட்டுது, ஃபோனை ஒழுங்காக பார்க்க முடியல, அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ஒரு கண்ணாடி போட முடியல. அப்படியே ஒன்றுமே இல்லாத இந்த ஓரியோ குட்டிக்கு ஆஸ்பத்திரி டாக்டரை வர சொல்லி 1000 ரூபாயை அப்படியே முள்ளங்கி பற்றி ஆட்டம் அப்படியே கொடுத்து அனுப்புனா அவ்வளோ மன கஷ்டங்க. எனக்கு அவ்வளோ மன கஷ்டம். வேஸ்ட்டாக போச்சு. இல்லை, உடம்புக்குள்ளே அந்த ஊசியை போட்டிருந்தா கூட மனசாரி இருக்கும், அவள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நம்ம நினச்சிருந்துருக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா அவ்வளோ மன கஷ்டத்தோடு அவள் ஊசியும் போடலை, பணமும் போச்சு, எல்லாம் போச்சு. சரி, எது எப்படியோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் சூப்பரான சாப்பாடுங்க.
ஆமாம், மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் அவங்களுக்கு மட்டன் பீஸில் வந்து அவங்க சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு அழகாக கொடுத்துருக்கேன். சூப்பராக சாப்பிட்றாங்க. டாக்டர்கிட்ட கேட்டேன், சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிட்டா உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. எப்பயுமே நாய்க்குட்டிங்க சாப்பிட்டுச்சுன்னா அதுங்களுக்கு உடம்புல எந்த ஒரு ரொம்ப பெரிய வியாதி கிடையாது. சின்ன சின்ன வியாதி இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓரியோவுக்கு சளி பிடிச்சிருக்குது. அது மாதிரி ஓரியோ தும்புனுச்சுங்க. கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு இந்த கருப்பன் தும்புறான். அதே மாதிரி அவனுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. நாய்க்கிட்டேருந்து நாய்க்கு கூட அந்த மாதிரி ஒரு சளி பிடிச்சிக்கிட்டு அதாவது ஒட்டிக்கிச்சின்னு நான் சொல்ல வரேன். ஒட்டிக்கிச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்தவன் எப்படி இவனுக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு சளி பிடிச்சிச்சின்னு தெரியல. நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சளி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கருப்பனுக்கு மூக்கில் இருந்து கொஞ்சம் தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் ஓரியோவுக்கும் சளி பிடிச்சிருக்கு போலன்னு. எப்படி தான் இவங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னே எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கே ஒன்றும் நம்பவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. மாத்திரை கொடுத்துருக்காங்க, மாத்திரை போடணும் இவங்களுக்கு. ஓரியோவுக்கும் போடணும், கருப்பனுக்கும் போடணும் மாத்திரை. மட்டன் குழம்பு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே நம்ம கிராமத்தில் வைக்கிற மாதிரி ஈஸியாக எப்போயுமே நாங்கள் வந்து கறி குழம்பு வைக்கணுன்னா, அதாவது ஆட்டுக்கறி குழம்பு வைக்கணுன்னா முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய், இது கூட 2 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி கடைசியாக ஊற்றி நம்ம பட்டை லவங்கெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுவோங்க. அப்படி தான் நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா அந்த சிக்கன், அதுவும் அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. ஆமாம், எதுவும் அந்த வெள்ளை சாப்பாட்டுக்கு, அந்த பாஸ்மதி அரிசிக்கு, அந்த தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு. கொஞ்சமாக தேங்காய் பால் சாப்பாடு போட்டுக்கலாம். அப்படியே திகட்டிடுச்சுங்க. நானே வந்து செஞ்சு நான் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கடைசியாக அது இறங்க மாட்டுது வயிற்றுக்குள்ளே. அது யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். இப்போது நம்ம வளர்க்குற நாய்க்குட்டிங்களில் நம்மளை விட்டு அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு கொடுத்தாலும் அந்த வீட்டில் நல்லா வளர்க்குறாங்களா வளர்க்கலையா அப்படின்னு நினச்சி நம்ம மனசே கஷ்டமாக இருக்குல்லங்க. ஓரியோ போட்ட குட்டிங்களை பார்த்துருக்கீங்களா? இது வந்து 2வது தடவை போட்ட குட்டி. ப்ரௌனிமா, சில்கிமா, பிளாக்கிமா, பேர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிளாக்கி, எப்போவுமே பிளாக்கி வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற குணம் படைத்தவன் நினைக்கிறேங்க. ஆமாம், சில நாய்க்குட்டிங்க வந்து அப்படி தான் இருக்குமா. சில குட்டிங்க வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, நம்ம இந்த பெட்டிலே படுத்துருக்குங்க, கால் மாட்டிலே படுத்துருக்குங்க, அந்த மாதிரி வகையை சேர்ந்தவன் வந்து பிளாக்கி. ஓரியம்மா, என்னடா, ஏண்டா, எங்கே ஓடுற? என்ன பிளாக்கி முத்தம் கொடுக்குறாரா? முத்தம் கொடுத்தாரா? மழையா பேஞ்சிருக்கு? என்னது ஏன் எங்கே ஓடுற? ஓரியோவை பொறுத்தளவு குட்டி போட்டால் பாலை கொடுத்துட்டு வெளியே போயிருக்கணும். வேடிக்கை பார்க்கறதுல ஓரியோவை மிஞ்ச ஆளே இல்லை. ஆமாம், இப்போ 3 பேரையும் கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்காளா, இல்லை 3 பேரையும் வீட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு வந்திருக்காளான்னு தெரியல. நல்ல பொம்பளை பிள்ளைங்க இவ. ஆமாம், செம்மையானவ. ஓரியம்மா, வந்தடா தங்கம். உங்கள் குட்டியெல்லாம் பார்க்குறீங்களாடி? உங்கள் பிள்ளைங்களாம் பார்க்குறியாடி? ஓரியோ வந்து எப்போவுமே ஒரு நல்ல குணம் என்னென்னா, குட்டிங்க எல்லாம் வெளியில் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து விட்டுடுவாங்க. இதுலேயே அவள் உடம்பு பாதி போயிடுதுங்க. ஆமாம், இந்த 3 குட்டிங்களை பார்க்கறது, இட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுறது, இதுலேயே பாதி உடம்பு வந்து ஓரியோவுக்கு போயிடுது. இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. சில்கிமா, சில்கி தங்கம், அழகு, ஐயோ கால் தவறிடுச்சாடி. ப்ரௌனி, 3 பேரும் 3 வகையை சேர்ந்தவங்க. ப்ரௌனி வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பான். அவனை சேட்டை பண்ணால் அவன் அப்படியே வங்கு மாதிரி ஆகிடுவார் அவர். சில்கி வந்து ரொம்ப பயந்தாங்கலிங்க. ஆள் தான் ரொம்ப ஹைட்டு, அப்படியே வெயிட்டாக வளருவார். ஆனால் வந்து ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும். கருப்பனுக்கு சொல்லவே தேவையில்லை பயத்தை பற்றி. அவர் ஓடுறாரு. என்னடா தங்கங்களா, நீங்கள் யாரையும் ரோட்டில் இருக்கவங்களாம் கடிப்பீங்களா? கடிக்கக்கூடாதுன்னு ஓரியம்மா, யாரையும் வந்து உங்கள் பிள்ளைங்களை கடிக்க வைக்கக்கூடாது, கெட்ட பழக்கம்லாம் சொல்லித்தரக்கூடாதுன்னு. ஏ சில்கி, சில்கி, எங்கெல்லாம் நடமாடுறீங்க? ஏன் ஒரு இடத்துல உட்கார மாட்டிங்களா?
சாப்பிட்றீங்களா? எப்பட்டு சாப்பிட்றீங்களாடி? சாப்பாடு வைக்கிட்டா? பால் வைக்கவா? என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன வேணும் தங்கம்? ஒரேம்மா ஏம்மா நின்றுக்கிட்டே இருக்க? என்னடா அங்கே என்னடா பண்ணுற? அங்கே பாருங்கள், டாய்லெட் போகிறான்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல போகிறான் பாருங்க, நின்றுக்கிட்டே அழகா. அடி பிச்சை எடுக்க போகிறான் பாரு. அடி ஓரியோ, நீ மட்டும் வா, நீ மட்டும் வா. இங்கே நீ ஊசி போடலல்ல? போட்டியா நீ? ஆ, என்னது போட்டியா நீ? போடலல்ல. ஆனால் டாக்டரை பார்த்த உடனே உனக்கு உடம்பு நல்லா போயிடும். எப்படி மனுஷால் மாதிரி நீ நினச்சிட்ருக்க? டாக்டரை பார்த்தோன்னே உடம்பு நல்லா போயிடும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல ஒரு சிலர். அந்த மாதிரி நீ நினச்சிட்ருக்க இல்லையா? வா, கீழே வா. சாப்பிட்றியா? நாளைக்கு போகலாமா? நாளைக்கு போகலாமாடி? என்ன சொல்கிற பிளாக்கி? என்ன உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒல்லிக்குச்சி, ஒல்லிக்குச்சி சதை பிடிக்காதா? என்னடா தங்கங்களா ரெண்டு பேரும் பார்க்குறீங்க? என்ன தங்க ரெண்டு பேரும் பார்க்குறீங்க? ப்ரௌனிமா, ப்ரௌனி என்னது உங்கள் அம்மா கிட்ட என்ன நீ தொல்லை கொடுக்குற? என்ன நீ தொல்லை கொடுக்குற? போ போ, உள்ள போ. அக்காட்ட போ, அக்காட்ட போடா. போக மாட்டியா? இங்கே தான் இருப்பியா? என்னதான் எது எப்படியோங்க, ஆனால் நம்ம வளர்க்குறவங்க பார்த்து பக்குவமாக வளர்த்து ஊசி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டிங்களை எடுக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா பயமாக இருக்குல்ல நம்மளுக்கு. இதே காசு கொடுத்து நல்ல ஒரு குட்டிங்களை வாங்குகிறோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லைல்ல. நான் தப்பாக சொல்லலை, பயப்படுறவங்க இது வேண்டான்றேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா நம்ம நல்லா வளர்த்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம்? ஊசி போடணும். ஊசி போட விடலையே, காசு போச்சே, என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பாசம் முக்கியம், பணமும் முக்கியம். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப 4 வருஷம் 5 வருஷம் நம்ம கூடவே வளர்ந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பணம் போனால் போட்டுன்னு பார்க்குறவங்க, கடன் வாங்கி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் பார்க்குறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சொல் பேச்சு கேட்குறியே. இது எனக்கு அவ்வளோ கோவங்க ஓரியா மேலே ரொம்ப கோவம். வந்த டாக்டர் சொல்கிறார், நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாயை எப்படிங்க வளர்க்க முடியும்? பாசம் காட்டி தாங்க வளர்க்க முடியும். நான் அடித்தா வளர்க்க முடியும்? மனுஷாலா, குழந்தையா, வாய் பேசுகிற ஒரு ஜீவனா? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் அம்மா பேச்சு பேசிட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டுட்டு காசு 1000 ரூபா வாங்கிக்கிட்டு அடாடா போயிட்டாங்க. பிளாக்கிமா, என்னடி தங்கம், என்னடி பட்டு? ஒரேம்மா, ஊசி வேண்டாம், ஊசி வேண்டாம், வேண்டாம் உனக்கு ஊசி. இப்போ சரியாயிடும். டாக்டரை பார்த்த உடனே உனக்கு இப்போ உடம்பு கரெக்டாக இருக்குது, திணறல்லாம் இல்லை இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு மூச்சு திணறலாம் இல்லை. ஒன்று தாண்டா சொல்கிறேன் கருப்பா. 3 பேரும் எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு இவங்களெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கேட்குறவங்க யாருமே சரி கிடையாதுங்க. ஒழுங்காக வளர்க்க தெரியாதவங்க நாயை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க, உண்மைக்கு சொல்கிறேன். கட்டி போட்டு அடித்து அது கத்தும்போது திட்டி எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் சலித்து நம்ம ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க, அவங்க தாங்க நல்ல பெஸ்ட்டாக நாய்க்குட்டியை வளர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். என்னது கருப்பா, நீ மட்டும் என்னடா அலையிற அப்படி இப்படி இப்படி இப்படி? அவன் மட்டுமேங்க ஏற தெரியாது அவனுக்கு, சோபா மேலே ஏற தெரியாது. ஏன்னா அவன் ரொம்ப குட்டி பிள்ளை. குட்டியா நீங்கள்?
கத்திரிக்காய் தொக்கு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களாடி? நாளைக்கு செய்யட்டுமா? கத்திரிக்காய் பிடிக்காதுல்லம்மா? ஏன் கருப்பா அவனை தொல்லை பண்ணுற? சில்கி ஏன்பா தொல்லை பண்ணுற? படு, பேசாமல் படு. கத்திரிக்காய் தொக்கு பிடிக்காது இல்லையா? முட்டை ப்ரௌனியை பாருங்கள். ஐயோ என் தங்கம் அழகு, என் அழகு. என்னது உன்னை கொஞ்சணுமா? என்னது உன்னை கொஞ்சணுமா? உன்னை கொஞ்சணுமாடி தங்கம், உன்னை கொஞ்சணுமாடி. நீ தான் இங்கே தானே இருக்க போகிற. எல்லாரும் தூங்குறாங்க, ஆனால் பிளாக்கி மட்டும் முழிச்சிட்டே பார்த்துட்ருக்கான். ஏது எப்படியோங்க, எந்த நாய் வளர்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்களே அடிக்கணும் உதைக்கணும்னு. நாயை அடிக்க முடியுமா, உதைக்க முடியுமா? அடித்தாலே குலைக்கும். பாசமாக வளங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைலேருந்து எப்படிங்க வளர்க்க முடியும்? வளர்த்தாச்சு, ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஊசியை போட்டு விட்டுட்டு காசை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா ஊசி போடாமலே 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு டாக்டர். சரி, ஒரு 500 ரூபா வாங்கிடக்கூடாதா? தொக்கு மாதிரி வச்சேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வித்தியாசமாக இன்றைக்கி கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன். அது மாதிரி என்ன தான் செய்து கொடுத்தாலும் இந்த கத்திரிக்காவுக்கு தோசை கேட்டாங்களா, தோசை செஞ்சு கொடுத்துருக்கேங்க. இதுதான் இன்னைக்கு மதியத்துக்கு எங்கள் வீட்டில். நான் கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம தொக்கு மாதிரி செஞ்சுருக்கோம், கிரேவி செஞ்சுருக்கோம், கத்திரிக்காய் குழம்பு செய்திருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்துருக்கோம். சுட சுட சோறுக்கு இந்த கத்திரிக்காவை அப்படியே வெறுமனே சாப்பிட்டுடலாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க உருளைக்கிழங்கு செஞ்சு கேட்டாங்க. மீன் குழம்பு பிறகு வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னாலும் யாரும் கேட்கல. உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு எல்லாமே செய்து முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதாவது ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா நாட்டு கத்திரிக்காய்ங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் முத்தலாக இருந்திருக்கு. மீதி இருக்க எல்லா கத்திரிக்காயுமே ரொம்ப பிஞ்சாதாங்க இருந்துச்சு. இன்னைக்கு இதை சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சுட சுட மடக்கி அப்படியே வெறும் சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருந்ததுங்க. இப்போ ஓரியோவுக்கும் அவங்க குட்டிங்களுக்கும் என்ன சமைக்க போகிறோம்னா, கடைசியாக மீன் குழம்பு வைக்க போகிறேன். அவங்களுக்கு சோறு தனியாக வைக்கணுங்க. கத்திரிக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் பாருங்கள். ஒரு மண் சட்டியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓரியோ குட்டியும் அவங்களுடைய குட்டின்னு நினைக்கிறாங்க, என்னடா அம்மா கத்திரிக்காய் செய்கிறாங்க, மீன் குழம்பு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மண் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் பாருங்கள். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா தட்டி போட்டுக்கலாம். 4 கலக்கி விடுவோம். நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா அம்மியில் வச்சு தட்டியிருக்கேன் நான். நல்லா அப்படியே வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே வதக்கி விடலாம் பாருங்கள். யார் யாருக்கு கத்திரிக்காய் தொக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கத்திரிக்காய் தொக்கு பிடிக்குங்க. இதில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுதாங்க முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே வீடுகளில் எப்போவுமே நம்ம செஞ்சு சாப்பிட்ற கத்திரிக்காய் தொக்குக்கெலாம் எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற மாதிரி சேர்த்தேன். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடித்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிப்போம்.
கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் முத்தலாக இருக்குங்க. நல்லா தக்காளி பழம் நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். குட்டிங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்தே இருக்காங்கங்க. ஏதாவது ஒன்று கொடுப்போன்ற மாதிரியே உட்காந்துருக்காங்க. கிச்சனுக்கு வந்தாலே அவங்களுடைய தொல்லை தாங்க முடியல. பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை அப்படியே தூக்கி கொட்டிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா 4 கிளறி விட்டுக்கலாம். உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே திட்டமாக இருந்துச்சு. நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தண்ணியே ஊற்றலை. இவ்வளோதான் கத்திரிக்காய் கடையல் சொல்லலாம், கத்திரிக்காய் கிரேவி சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாங்க. நம்ம வைக்கிறது தான் பேர். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பில் வந்து சோறு, அதுவும் நல்லா வெந்துடுச்சு. சோறை வடிக்க வேண்டிதான். இதெல்லாம் என்னதான் செஞ்சாலுமே உருளைக்கிழங்குனா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாத எண்ணெயிலேயே நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன். மீன் குழம்பு பிறகு வைக்கலான்னு சொன்னால் எல்லாம் அவசரப்படுறாங்க. சரின்னு சொல்லி தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு. சாப்பாடு ரெடியாக இருக்குது. குழம்பு வைக்க நேரம் ஆகுது. தோசையை திருப்பி அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா? அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்கள் மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். கத்திரிக்காய் கடையலோட தோசையை சாப்பிட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.